எங்கடா போயிருந்த? இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போய். அவனே நொந்து போய் வந்திருக்கான். முதல்ல சத்யா பொழைச்ச விஷயத்த சொல்லுங்க ஐயா. ஆமாண்டா, சத்யாவை டாக்டர் காப்பாத்திட்டாங்க. அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம மகாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லப்பா. உன் பிரார்த்தனை வீண் போகல. நீ அழுத அழுக அந்த சாமிக்கு கேட்டுடுச்சு. அதான் சத்யாவை காப்பாத்திட்டாரு. நீ கவலைப்படாதப்பா. எதுக்குடா இப்ப அழற? ஆமா, போகும்போது நீ வேற கலர் சட்டை எல்லாம் போட்டிருந்த. சத்யாவை தேடி ரோடா அலைஞ்சப்போ வேர்வை அதிகமாகி சட்டை அழுக்காயிடுச்சு. அதான் மாத்திட்டு வந்துட்டேன். பிரகாஷ், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நாங்க போன் பண்ணும்போது உனக்கு ரிங் ஆச்சு. ஆனா நீ எடுக்கவே இல்லப்பா. போன் தொலைஞ்சு போச்சுன்னா. பிரகாஷ், உங்க அண்ணன் அந்த காயத்ரி பிடிச்சு வச்சுக்கிட்டு போன்ல எங்க எல்லாரையும் மிரட்டுறா. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எல்லாரும் தவிச்சு போயிருக்கோம். அண்ணே, சத்யா பொழைச்சதுக்கு எங்களால நிம்மதியா இருக்க முடியல. குமார் அண்ணனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லாரும் பயந்துட்டு நீங்க இருக்கோம். ஒண்ணும் பயப்படாதீங்க. ராஜசேகர தான் போலீஸோட அந்த மலைக்கு போயிருக்காருல. நிச்சயமா குமார் சகலே கூட்டு வந்துருவாரு. காயத்ரி கையில துப்பாக்கி வச்சிருக்கான்னு சொன்னேன். அவ ஏதாவது பண்ணிட்டான்னா? இல்லப்பா, குமார் பத்திரமா தான் இருக்கான். ஏப்பா, குமார் பத்திரமா இருக்காரா? அது உனக்கு எப்படி தெரியும்? அது என் பிரார்த்தனைக்கு ஆண்டவர் செவி கொடுத்து சத்யாவை காப்பாத்தினா இல்லையா, அதே மாதிரி குமாரையும் காப்பாத்திருப்பான்னு நான் நம்புறேன். சித்தப்பா, அப்பாவை அந்த காயத்ரி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. துப்பாக்கியால சுற்றுவேன்னு சொல்றாங்க. அவங்கள நான் அம்மான்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். சித்தப்பா, அப்பாவை காப்பாத்திடுவீங்கல்ல? அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீ கவலைப்படாத. என்னாச்சு? சத்யா போயிட்டாளா? டேய் குமார், நீ எப்படிடா தப்பிச்சு வந்த? காயத்ரி ஒண்ணு விட்டுட்டாளா? அப்புறம் சொல்றேன்ப்பா. சத்யாக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. சகல, சத்யாவுக்கு ஒண்ணு இல்ல, பொழைச்சாச்சு. ஆனா ஒன்னும் பேசல. ஆமா, காயத்ரி கிட்ட இருந்து நீங்க எப்படி தப்பிச்சு வந்தீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சோன்னு நான் என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. உங்களுக்கு ஒன்னும் ஆகல? இல்ல அகிலா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்ல. காயத்ரி கிட்ட நான் தப்பிச்சிட்டேன். போதுமா? அப்பா, அந்த காயத்ரி நல்லவங்க இல்லப்பா. உங்களை கட்டி போட்டு மிரட்டினாங்கல்லப்பா. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்ப்பா. அப்பாக்கு ஒண்ணும் இல்ல செல்லம். அதான் நல்லபடியா வந்துட்டேன்ல, கவலைப்படாத. குமார், ராஜு போலீஸோட வந்தா அப்படி இல்ல, காயத்ரி அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையாப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாது அண்ணா. காயத்ரி என்ன தப்பிக்க விட்டா, நான் வந்துட்டேன். என்னது, காயத்ரி உங்களை தப்பிக்க விட்டாளா? என்ன சகல சொல்றீங்க? அவ உங்களையும் கொண்டுட்டு தானும் சாகணும்னு சொல்லிட்டு இருந்தா. திடீர்னு அவளுக்கு ஞானம் வந்தது. நானும் நீங்களும் 2 பேரும் செத்து போயிட்டா மோனி யார் பாத்துப்பாங்கன்னு கேட்டா. நான் வேணா செத்து போறேன், நீங்க பொழைச்சு போங்கன்னு என்ன விட்டுட்டா. எப்பா, அவ பெரிய ஃப்ராடு பித்தலாட்டக்காரியா இருந்தாலும் பெத்த பொண்ணு மேல பாசம் இருக்கு பத்தியா? ஏன் சகல, இப்பவும் காயத்ரிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணலையா? ஏன் பிரகாஷ், நீ எதுக்கு மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கிற? அதான் சத்யா பொழைச்சாச்சு, குமாரும் வந்துட்டாப்ல, காயத்ரி அழிஞ்சு போயிட்டா. ஏன் செத்துட்டானே வச்சுக்க, அப்புறம் ஏன் முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்கிற? அண்ணா, எனக்கு சத்யா ஞாபகமாவே இருக்கு. டேய், நீ எப்படா தப்பிச்சு வந்த? பிரகாஷ், மோனி மேல இருந்த பாசத்துல அவ என்னை விட்டுட்டாடா. அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம மோனி தனியாவா வளரணும், அவளை வளர்த்து நல்லபடியா ஆளாக்குங்கன்னு சொல்லி என்னை விட்டுட்டாடா. இல்ல பிரகாஷ், நிஜமாவே நீ ஒரு மாதிரியா தான் இருக்கிற.
சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? சார், சத்யா மேடத்துக்கு சுயநினைவு வந்துருச்சு. பல்ஸ் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. பிரகாஷ், நான் கும்பிட்டு சாமி கைவிடலப்பா. சத்யா பழிச்சுக்கிட்டா. இப்ப சுயநினைவும் வந்துருச்சு. ஏமா, என் மருமகளை பார்க்கலாமா, பேசலாமா? பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து சொல்றேம்மா. சரிம்மா. சத்யாஜிதி பழிச்சிட்டாடா. நீங்க சாமி கிட்ட வேண்டினீங்களே, அதே மாதிரி நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். நாம வேணுனதுல சித்திக்கு நல்லா ஆயிடுச்சு. வாடா. ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க? டேய், உன் மூஞ்சியை நம்மள காமிச்சு கொடுத்துருண்டா. அவ்வளவு தூரம் சொல்லி கூட்டு வந்தான்ல. என்னால முடியலடா. காயத்ரி மேல எனக்கு கொலவெறி இருந்தது உண்மைதான். அதுக்காக அவளை கொலை பண்ற அளவுக்கு 1000 இருந்தாலும் காயத்ரி ஒரு உயிரடா. அவளை கொன்னதை என்னால ஒத்துக்கவே முடியல. டேய், அங்க சொன்னதா நான் இங்கேயும் சொல்றேன். நீ பண்ணது கொலை இல்ல, வதம். நீ காயத்ரியை கொலை பண்ணது தப்பே இல்லடா. உன்னோட குற்ற உணர்ச்சியில இருந்து தயவு செஞ்சு வெளியில வா. முடியலடா. அப்ப சொன்னதெல்லாம் ஞாபகம் வருதுடா. எவ்வளவு முட்டாளா முரடனா இருந்த. சத்யான ஒருத்தி வந்திருக்கலனா என் வாழ்க்கையில நான் மாறி இருக்கவே மாட்டேன். அவ என்ன மாத்தினதுக்கு அப்புறம் தான் நான் செய்யற தப்புக்கெல்லாம் என் மனசாட்சி என்ன கொல்லுது. நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. டேய், நீ செஞ்சது கொலையே இல்லடா. முதல்ல அதை நம்பு. நான் செஞ்சது கொலை இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் அதை மறைக்கிறது இருக்கு. அது தப்பு இல்லையா? நான் செஞ்சதை விட அதை மறைக்கிறதாண்டா பெரிய குற்றம். நடந்தது சொல்லாம சட்டத்துக்கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்க பாக்குறேனே, அதுதான் என்ன டார்ச்சர் பண்ணது. என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானமாக மாட்டேங்குது. டேய், சத்யா கொஞ்சம் நினைச்சு பாடுறா. அவ உயிர் பழிச்சு கண் முழிக்கிறப்போ நீ ஜெயில உட்காந்துருப்பியா? நாளைக்கு உனக்கு பிறக்க போற குழந்தை அப்பா எங்கன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? அந்த காயத்ரின்னு ஒரு ராட்சசி இப்பதான் செத்து போயிருக்கா. இதுக்கு மேல நம்ம குடும்பத்துல பிளவோ பிரச்சனையோ வரவே கூடாது. மொத்த வாழ்க்கைக்கும் தேவையான வேதனைய இது வரைக்கும் நாம எல்லாருமே அனுபவிச்சிட்டோம். இனிமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். கொலையை பற்றி எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? திரும்ப திரும்ப அதையே பேசாத. இதுக்கு மேலேயும் நம்மளாம் கண்ணீர் விட்டுட்டே உயிர் வாழணும்னு நினைக்கிறியா நீ? சத்யா குழந்தைய தனியா வளர்க்கணும்னு நினைக்கிறியா நீ? உன் அண்ணனா என்ன பத்தி யோசிரா, ராஜுவை பத்தி யோசி. சத்யா, அப்பா, அம்மா இவங்க எல்லாரையும் மனசுல வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருடா. பாரு, வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா அடிச்சுதான் கொல்லுவோம். ஐயோ, பாம்போட உயிர் போயிடுமேன்னு ஒப்பாரி வைக்க முடியுமா? நீ ஒரு விஷ ஜந்துவை தான் ஒழிச்சிருக்க. இப்ப நீ உன் குற்ற உணர்ச்சியை தலைமுழுக போறியா இல்லையா? சத்யா கண்ணு முழிக்கிறப்போ நீ சந்தோஷமா சிரிக்கணும். முடியுமான்னு தெரியலடா. ட்ரை பண்றேன். பாருடா, எல்லார்கிட்டையும் சகஜமா பேச முயற்சி பண்ணு. முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே வச்சுக்கோடா. பா, படா. ஹலோ குணா. என்ன அஞ்சலி நீங்க? நான் எவ்வளவு பதறி போய் எத்தனை தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? ஏன் எடுக்கல? சாரி குணா, எங்க அக்காவை அந்த காயத்ரி. அந்த நியூஸை நான் டிவியில பார்த்தேன். பதறி போய் தான் கால் பண்றேன். எந்த வகையிலாவது உனக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். தேங்க்ஸ் குணா, எனக்காக உதவி பண்ண நினைச்சதுக்கு. ஏங்க, என்ன பெரிய விஷயம்? நீங்க போன் எடுத்திருந்தா அந்த காயத்ரியை பிடிக்கிறதுக்கு நான் எந்த விதத்திலாவது உதவி பண்ணிருப்பேன். அது முடியாம போச்சு. சரி, சத்யா மேடம் கிடைச்சிட்டாங்கன்னு டிவியில பார்த்தேன். இப்ப எப்படி இருக்காங்க? இப்பதான் நினைவு திரும்பியிருக்கான். இவ்ளோ நேரம் அவங்க உயிர் அவங்க கிட்டயே இல்ல. டாக்டர் காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. எங்க உயிர் எங்க கிட்ட இல்ல. எவ்வளவு அழுதோன்னு தெரியுமா? ஏங்க, அதான் ஆறுதல் சொல்லலான்னு ஃபோன் பண்ணா நீங்க அது கூட ஃபோன் எடுக்கல. உங்க அக்கா எப்படி உயிர் பொழைச்சாங்கன்னு தெரியுங்களா? டாக்டர்ஸ் தான் போராடி காப்பாத்துனாங்க குணா. நிச்சயமா டாக்டர்ஸோட ட்ரீட்மெண்ட் கால்வாசி தான். நல்ல மகராசி செத்துறக்கூடாதுன்னு என்ன மாதிரி எத்தனை பேர் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? உண்மையாவா? ஆமாங்க, சத்யா மேடத்துக்காக வேண்டிக்கிட்டவங்கல்ல நானும் ஒருத்தன். நேர்த்தி கடனை நிறைவேற்றுறேன், சத்யா மேடத்தை காப்பாத்தி கொடு சாமின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல் வீண் போகல, மேடத்தை காப்பாத்திட்டாங்க. ரொம்ப சந்தோஷங்க.
ரொம்ப தேங்க்ஸ் குணா. சரி, சாமிக்கு வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடன் விஷயத்த உடனே நிறைவேற்ற வேணாமா? நம்ம வேண்டின உடனே உங்க அக்காவை சாமி காப்பாத்திருச்சுல, அப்ப வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடனையும் உடனே செலுத்தணும்ல. ஆமாமா, உடனே செலுத்திருங்க. பாத்தீங்களா, உங்களை என்னையும் பிரிச்சு பாக்குறீங்க. இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. இங்க பாருங்க அஞ்சலி, நேர்த்தி கடன் செலுத்துறப்ப நீங்களே என் பக்கத்துல இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். தாராளமா. எப்ப போறீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே வரேன். அப்ப இப்பவே புறப்பட்டு வாங்க. இப்பவே வா. ஆமா, இப்ப நம்ம வேண்டுதல் நிறைவேற்ற கடவுள் லேட் பண்ணல, அப்புறம் நாம மட்டும் எதுக்கு லேட் பண்ணணும்? ஐயோ குணா, நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். உங்க அக்காவை காப்பாத்தியாச்சுல, அவங்கள பாத்துக்கிறதுக்கு அங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இப்ப அங்க உங்களுக்கு என்ன வேலை? நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. குணா, அது வந்து இத பாருங்க அஞ்சலி, எந்த கடனை வேணா திருப்பி தர லேட் பண்ணலாம், ஆனா நேர்த்தி கடனை திருப்பி தர மட்டும் லேட் பண்ணவே கூடாது. சரி, நான் வரேன். எந்த கோவில்னு சொல்லுங்க. இது நல்ல பிள்ளைக்கு அழகு. கோயில் பேரை நான் எஸ்எம்எஸ் பண்ணி விடுறேன், உடனே புறப்பட்டு வாங்க. நான் வச்சிடுறேன். சரி குணா. எந்த கோயிலுக்கு அவளை வர சொல்லலாம்? இதுக்கெல்லாம் நம்ம கோயில் தான் சரி. குணா, என்ன பண்றீங்க? வேண்டுதல நிறைவேற்றிட்டு இருக்கேன். இதான் கடைசி சுத்து. வேண்டுதலா? சத்யா மேடம் நல்லபடியா பொழைச்சிட்டா 108 தடவை அடி பிரதர்ஷனம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதைத்தான் நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். 108 தடவையா? ஆமா, ஏதோ என்னால முடிஞ்சது. எத்தனையோ பேரோட உயிரை காப்பாத்திருக்கேன், கடன் வாங்கி செலவழிச்சிருக்கேன், ரத்தம் கொடுத்துருக்கேன், ஆம்புலன்ஸோட ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிருக்கேன். ஆனா சத்யா மேடத்தை காப்பாத்த என்னால ஒன்றும் செய்ய முடியல. ஜஸ்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனை பண்ண, அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்கேன். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நான் கூடவே வந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன, என் கூட வாங்க. நிச்சயமா வருவேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன் கூட வருவேன். குணா, குணா என்னாச்சு? இல்ல, எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி கேரா இருக்கு. இந்த லெமனை ஜூஸ் போட்டு கொடுங்க. நீங்க உட்காருங்க. குணா, குணா, இந்தாங்க குடிங்க. இன்னும் மயக்கமா இருக்கா குணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பெருசா எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. சத்யா மேடம் கடத்தப்பட்ட நியூஸை டிவியில் பார்த்ததும் பயங்கரமாக ஷாக் ஆயிட்டேன். பார்த்த எமோஷனில் அடிப்பிரதர்ஷனம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன். இதெல்லாம் அவசியம் தானா? நிச்சயம் அவசியம் தாங்க. வேண்டுதலை கரெக்டாக நிறைவேற்றணும்னு காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம கடுமையான விரதத்தில் இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் விரதமெல்லாம் இருந்ததில்லை. அதனால தான் லைட்டாக அப்படியே தலை சுற்றிடுச்சுங்க. நல்ல வேலை கையில் லெமன் வச்சுருந்ததால ஜூஸ் போட்டு குடித்ததும் சரியாயிடுச்சு. இன்னும் உங்ககிட்ட இருந்து எவ்வளவு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியல. எதுக்குங்க? ஒன்னும் இல்ல, வாங்க சாமி கும்பிட போலாம். சாமி, சத்யபிரியான்ற பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சாமி, ரவிங்கிற பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. டிஸ்சார்ஜ் ஆக போறதா சொன்னாங்க. சரி, அவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணலாமேன்னு. என்னமோ நான் மட்டும் தான் மத்தவங்களுக்காக வேண்டிக்கிறதா சொன்னீங்க. இப்ப நீங்களும் தான் மத்தவங்களுக்காக வேண்டிக்கிறீங்க. நீங்க கிரேட் அஞ்சலி. இருந்தாலும் உங்களை மாதிரி வராதே குணா.
வாங்க வாங்க குணா. என்னங்க ஆச்சு? விஜி வந்திருக்கான். எந்த விஜி? அட நம்ம விஜி பாப்பா, வாங்க போய் பேசலாம். ஐயோ குணா குணா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்களும் நானும் கோவில் இருக்கிறத பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். ஏங்க என்ன பிரச்சனை வரப்போகுது? கோயிலுக்கு 2 பேர் ஒண்ணா வரதுல என்ன தப்பு? ஐயோ குணா, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. ப்ளீஸ் குணா, இங்க ஒளிஞ்சிருங்க ப்ளீஸ். ஏங்க தப்பே செய்யாம குற்றவாளி மாதிரி ஒளிய சொல்றீங்க. சரி, உங்களுக்காக நான் இங்கே இருக்கேன், போய் பார்த்து பேசிட்டு வாங்க. ஓகே. போங்க. விஜி, ஏய் அஞ்சலி, நீ கோயிலுக்கு வந்திருக்கியா? தனியாவா வந்து அத்தை வரல? நீ தனியா வந்த மாதிரி தான் நானும் தனியா வந்திருக்கேன். சரி, சத்யா நீக்காக வேண்டிக்க வந்திருக்கியா? சத்யாக்காகவும் ரவிக்காகவும் நான் வேண்டிக்கலான்னு வந்தேன். ரவிக்காகவா? நீ ரொம்ப தான் கேர் எடுத்துக்கிற. சொந்த பந்தம், நல்ல மனுஷன், வேண்டிக்கிறதுல என்ன தப்பு? ஆமா, ரவி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரா? அவன் வீட்டுக்கு போயிட்டான். அதனால தான் நான் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். விஜி, இது நான் ரவிக்காக வேண்டிக்கிட்ட பிரசாதம். கொண்டு போய் ரவி கிட்ட கொடுத்துரு. ரவி கிட்டே கொடுத்துடுறேன் மேடம். ரவி, நீ நினைச்ச மாதிரியே ஒர்க் அவுட் ஆகுதேடா. சரி, சாமி கும்பிட்டல, வா அப்படியே பேசிட்டே வீட்டுக்கு போலாம். நான் ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட வர சொல்லிருக்கேன். அவ வந்ததுக்கு அப்புறமா பொறுமையா பேசிட்டு கிளம்புவேன். நீ கிளம்பு. ஆல் ரைட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் பிரார்த்தனை. என்னங்க நீங்க விஜயை பார்த்து ரவி எப்படி இருக்கான்னு கேட்கலான்னு பார்த்தா நீங்க அதுக்குள்ள அனுப்பிச்சு விட்டீங்களே. ஐயோ குணா, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. வாங்க, நம்ம அப்படி போய் உட்காந்துட்டு பேசிட்டு போலாம். டேய் பிரகாஷ், இன்னும் ஏன்டா டல்லா இருக்க? அதான் சத்யா பொழைச்சிட்டா, உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு டாக்டர் நல்ல விஷயமா தானே சொல்லியிருக்காங்க. அவ பேசுறதுக்கு 2 நாள் முன்ன பின்ன ஆகும். அதுக்காக இப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருப்ப? பாவங்கய்யா பிரகாஷ், எப்பவும் சத்யாக்கு ஒண்ணுனா அவனால தாங்க முடியாதுயா. அதனாலதான் முகம் வாடி போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். பிரகாஷ் கவலைப்படாத பிரகாஷ், சீக்கிரமா சத்யா கண்ணு விழிச்சு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவா பாரு. நான் சொன்னேன்ல சார், மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கு சார். இவர்தான் சார் என் அக்காவோட முன்னாள் ஹஸ்பண்ட். முதல்ல இவரை விசாரிங்க. என்னதுக்கு விசாரிக்கணும் சார்? இவரை கட்டி போட்டு வச்சிருந்தது அந்த காயத்ரி. நீங்க விசாரிக்கணும்னா அந்த காயத்ரியை தான் விசாரிக்கணும். காயத்ரி வந்து சத்யா மேடத்தை கடத்தி வச்சிருந்தாங்க. உங்களை எல்லாம் துப்பாக்கியை காட்டி மிரட்டினாங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்க கூட கடைசியா இருந்தது நீங்க தான். அதனால அவங்களை காணோம்னு சொல்லி உங்களை விசாரிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யாரு இவ? புகார் கொடுத்துருக்காளா? இவளே ஒரு ஃப்ராடு. இவ அக்கா பக்கா கிரிமினல். இவ கொடுத்த புகாரை வச்சுட்டு என்ன விசாரிக்க வந்திருக்கீங்க நீங்க? சார், எதுக்கு சார் தேவையில்லாம பேசிக்கிட்டு? கடைசியா எங்க அக்கா கூட இருந்தது இவர்தான். நாங்க எங்க அக்காவை தேடி போயிட்டு இருக்கும்போது இவர்தான் மலை மேல நடந்து போயிட்டு இருந்தாரு. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். என்னது? என்ன பாத்தியா? ஆமா, உங்களை தான் நான் பார்த்தேன். இதே கலர் பேண்ட் ஷர்ட் தான். தூரத்துல மலை மேல நடந்து போயிட்டு இருந்தீங்க. நானும் தாம்ல பார்த்தேன். சத்தியமா அது நீ தாம்ல. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நீங்க பார்த்தது காட்டுக்குள்ள விறகு பொறுக்க வந்த ஆளா இருக்கும். இல்ல, அது நீங்க தான் தனியா மலை மேல நடந்து போயிட்டு இருந்தீங்க. தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க உங்களை தேடி வரோம்.